மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் நல்ல 5 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். என்ன நினச்சிங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு இந்த வாரம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் இறைவன் தோன்றா துணையாக உங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. கிரகங்கள் நல்ல நிலையில் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு வெற்றி அடைவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் இருக்குது. உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்து விலைக்கு போகலைனாலும் ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, வேலையில் யாரெல்லாம் நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்தேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேங்கிறவங்களுக்கு உண்டு. இன்சென்டிவ் போனஸ் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கு அல்லது இன்னர் சேஞ்சஸ் உங்களுடைய பொசிஷனில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணால் ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் ஃபர்தராக நான் பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள்.